கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற சுபாவமுடையவர்களாகவே நாம் அதிகமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுது மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களெல்லாம் நன்றாய் இருக்கிறார்கள், நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை நாமே குறைபட்டு கொள்ளுவோம். அப்படி நாம் குறைபட்டு கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெற்றியை பார்க்க முடியாது. நாம் எப்பொழுதும் ஒருவரோடு ஒருவர் நாம் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஆனால் வேதம் ஒரு காரியம் சொல்லுகிறது, நாம் யாரை எதை எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமா? ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமையோடு கூட ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் எதோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில உயர்வடைவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, தேவைகள் குறைவுகள் வரும் பொழுது, கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற மகிமையான வாழ்வோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் நிறைவடைய ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையை நாம் சொந்தமாக்குவோம். ஆம்பரியமானவர்களே, ஏன் சொல்லுகிறா அந்த இடத்துல ஆதலால் அப்படிங்கிற வார்த்தை? அப்படி என்றால் கர்த்தர் நம்மை பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறபடினால் அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள். ஆம்பரியமானவர்களே, இந்த பூமியில நான் படுகிற எந்த காரியங்களும் எந்த பிரச்சனைகளும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளோடு ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவைகள். அதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும், அதை நாம் சுதந்திரிப்போம், வாழ்க்கையில பெரிய வெற்றியை காண்போம். ஆகவே தைரியமாயிருங்கள். அவன் வாழ்க்கையில குறைவு வரும் பொழுது மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், கடவுள் வைத்திருக்கிற மேன்மையோடு ஒப்பிடுங்கள், வாழ்க்கையில வெற்றியை பெறுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இக்காலத்தில் வருகிற பிரச்சனைகள் நீர் வைத்திருக்கிற மகிமையான வாழ்வோடு ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவை என்று நாங்கள் எண்ணுகிறோம் ஆண்டவர். ஆம், எங்களை உளவாய் நேசித்து எங்களை மேன்மையாய் வைக்க போகிறே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய வல்லக்கர ஓரோடு இருக்கட்டும், அற்புதங்களை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.